வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். கேழ்வரகு மசாலா புட்டு. நிறைய வெஜிடபிள்ஸ் செய்கிறோம். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்குன்னு எதுவுமே தேவையில்லை, எல்லாமே இதுலேயே இருக்கும். இல்லைன்னா புட்டு வச்சா ஒரு கடலைக்கறியோ வேறு ஏதாச்சும் ஒன்று வைக்க வேண்டியிருக்கும். இது எல்லாமே அதிலே சேர்ந்துறதுனால அப்படி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? பேன் அடுப்பில் வச்சுடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடானோன்னு 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், நறுக்குன இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கட் பண்ண 2 பெரிய வெங்காயம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமா சால்ட், உப்பு. இதுக்கு முன்னாடி புட்டுல நம்ம நிறைய வெரைட்டி பண்ணியிருக்கோம். இது ஒரு வெரைட்டி. மசாலா புட்டு பண்ணியிருக்கோம், கார புட்டு பண்ணியிருக்கோம், ஸ்வீட் புட்டு பண்ணியிருக்கோம், இலை புட்டு பண்ணியிருக்கோம். இதே போல நம்ம புட்டு சாப்பிட்றதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, தனித்தனியா எதுவுமே சாப்பிடலாம். கார்போஹைட்ரேட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது, டேஸ்ட்டுக்கு மசாலா இருக்குது, வெங்காயம் வந்து பாதி குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல துருவி வச்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு தண்ணியில போட்டு வச்சிருங்க, அப்ப கருத்து போகாது. பெரிய துருவல்ல போட்டு துருவிடுங்க. இதோட வேக வச்ச சுண்டல் ஒரு பசு, டேஸ்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடணும். கொஞ்சமா மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஏற்கனவே நாம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர். நல்லா கலந்துருங்க. வெங்காயமும் உருளைக்கிழங்கும் மட்டும்தான் வேக வேண்டியது இருக்குது. சுண்டல், அதாவது கொண்டக்கடலை நல்லாவே வெந்தது. மசாலா எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னைக்கு புட்டு வந்து ராகி மாவு எடுக்கிறதுனால 1 கப் அளவு ராகி மாவு, அதுக்கு 1 கப் அளவு நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள். 1 கப் ராகி மாவு, 1 கப் வந்து ரெடி பண்ணியிருக்கிற வெஜிடபிள் மிக்ஸ். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விடலாம். ஏற்கனவே நம்ம வெஜிடபிளில் உப்பு போட்டிருப்போம். இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு வந்து பார்த்து போடுங்க. அதே மாதிரி தண்ணியும் பார்த்து விடணும். நம்ம பண்ணியிருக்கிற அந்த மசாலாலே தண்ணி ஈரப்பதம் இருக்கும். தேவைப்பட்டுனா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துடுங்க. ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துறாதுங்க. நம்மளோட புட்டு மாவு வந்து இதே போல் உதிரி உதிரியாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ குழல்ல போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டுடுங்க. தேங்காய் வேண்டாம் அப்படின்னா இந்த மசாலாவில் 1 ஸ்பூன் போட்டுடுங்க. தேங்காய் போட்டால் இந்த ப்ரௌன் கலர் புட்டுக்கும் தேங்காய் வந்து கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இப்போ தேங்காய் சேர்த்துருக்குறேன். புட்டு மாவு வந்து ஃபில் பண்ணிடுங்க. எல்லாம் மேலேயும் கொஞ்சம் தேங்காய் வச்சுருவோம். இப்போ இதை அப்படியே ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்து அப்படியே ஸ்டீம் ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு லிட்டு போட்டுருங்க. நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.